Hi, hello dear students. Welcome to our 12th standard physics lesson 1 electrostatics. So, அதில் இருக்கிற ஒரு most important 3 mark questions தான் today class discuss பண்ணப்போம். அது என்ன சார் question? Electric potential due to a point charge. See, potential இந்த word வந்தாலே நமக்கு தெரியும் 11th standard நம்ம பார்த்துருப்போம். என்ன மீனிங் அதுக்கு? ஒண்ணுமே இல்லை. இப்போ gravity இருக்கு. இப்போ gravitational force against நம்ம ஒரு work பண்றோம் அப்படின்னா that is for gravitational potential. எலாஸ்டிக் இருக்கு, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து நான் ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஒரு ஒர்க் அகைன்ஸ்டா பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் பொட்டன்ஷியல். பேசிக்கா வந்து நம்ம சொல்லுவோம். ஃபைன், இங்க என்ன சார் அகைன்ஸ்டா பண்ண போறோம்ன்றத பார்த்துலாமா? சி, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படின்ற பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதோட ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட்வேர்ட்ல இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பிக்கு அதே பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டு வர நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஸோ அப்போ இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இந்த பாயிண்ட் பில இருக்க பொட்டன்ஷியல் என்ன அதை தான் கால்குலேட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ், வாங்க போயிடலாம். So the electric potential எங்க? at point P ல. So electric potential கான எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? சோ அதை தான் கண்டினியூ பண்ண போறோம். என்ன சார் எக்ஸ்பிரஷன்? மைனஸ் இன்டெகிரல் E vector dot dr vector. This is most important expression. கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இன்ஃபைனைட் போடல லிமிட்ஸ் கொடுத்தவங்க என்ன சார் லிமிட்? இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் என்ன? இன்ஃபைனைட் ஒரு டிஸ்டன்ஸ், இன்ஃபைனைட்ல இருந்து r அப்படின்ற டிஸ்டன்ஸ். அதனால இங்க ரெண்டு டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்க போறோம். ஓகேங்களா? எஸ். சோ E வெக்டார், சோ E கான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன எக்ஸ்பிரஷன்? 1/4 pi epsilon naught Q by R square R cap அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபைனைட் டு R க்கு பதிலாக அதோட எக்ஸ்பிரஷன் 1/4 pi epsilon naught Q by R square R cap. ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? டாட் dr வெக்டார். ஓகே, நவ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்துட்டு வந்துடலாமா? எஸ், வாங்க. மைனஸ் இயர் கான்ஸ்டன்ட் 1/4 pi epsilon naught Q is always constant. Remaining infinite to R. இங்க என்ன இருக்கு? 1/r square இருக்கு. Then R cap dot dr vector இருக்கு. Now 11th standard நம்ம இந்த வெக்டார் ப்ராப்பர்ட்டி, ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அதுல ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். என்ன சார் ப்ராப்பர்ட்டி? dr வெக்டார். ஓகேவா? சோ இந்த வெக்டார் எடுத்துட்டா எப்படி எழுதுவோம்? இது dr r cap அப்படி எழுதுவோம். சரிங்களா? எஸ். சோ வெரி இம்பார்ட்டன்ட். Then r cap dot r cap இதோட வேல்யூ வந்து 0 1 எஸ், இதோட வேல்யூ வந்து 1. சோ இதை வந்து இங்க ஞாபகப்படுத்திக்க போறோம். இங்க பாருங்க, dr வெக்டார் இருக்கா? எஸ். அப்ப dr வெக்டார் நம்ம எப்படி எழுத போறாது? So which is equal to minus 1/4 pi epsilon naught Q infinite integral infinite to R 1/r square R cap dot dr வெக்டார் பதிலா நம்ம dr r cap போடலாமா? எஸ், dr r cap அப்படின்னு போடலாம். Now r cap dot r cap அதோட வேல்யூ என்ன? 1. சோ அப்போ இந்த r cap dot r cap என்ன ஆயிடும்? 1 ஆயிடுமா? எஸ். அதனால நம்ம எடுத்துடலாம். அது மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/4 pi epsilon naught Q integral infinite to R 1/r square dr அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எஸ். சோ இதை அங்க எடுத்து எழுதிடுமா சார்? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். இதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? b is equal to ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? மைனஸ் 1/4 pi epsilon naught integral infinite to R 1/r square. இந்த r ஸ்கொயர் நியூமரேட்டர் எடுத்துமா என்ன ஆகும்? பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். சரிங்களா? அப்போ r பவர் -2 dr அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். நவ் இப்போ என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சி, ஒன்றும் இல்லை, இன்டெகிரல் x பவர் n dx ஃபார்முலா என்ன? x பவர் n plus 1 by n plus 1. பவர்ல என்ன இருக்கோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு வர்றதை அப்படியே கீழே எழுதிப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி எழுத போறோம் சார்?
integral r power minus 2 dr equal to ஓகே இது எப்படி எழுதலாம் அப்போ r power n யாருங்க minus 2 plus 1 by minus 2 plus 1 சிம்பிள். இந்த ஃபார்முலா எதுவுமே வேணாம், பவர்ல என்ன இருக்கோ ஒன்னு ஆட் பண்ணிட்டு இதையே கீழே எழுதிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ப என்ன வரும் r பவர் மைனஸ் 1 by மைனஸ் 1 வருமா, இந்த மைனஸ் முன்னாடி எடுத்துட்டு வரலாமா, r பவர் மைனஸ் 1 இருக்கு, அதான் டினாமினேட்டர்ல 1 by r எழுதலாமா, r பவர் மைனஸ் 1 1 by r அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எஸ் அப்ப இன்டர் r பவர் மைனஸ் 2 என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் 1 by r, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, எஸ் வாங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், which is equal to minus 1 by 4 pi epsilon r integral r power minus 2 என்ன கிடைச்சிருக்கு நமக்கு minus 1 by r, so minus 1 by r லிமிட் என்ன இருக்கு infinite to r அப்படின்னு இருக்கு. இது புரியுதா? ஒரு கஷ்டமும் கிடையாது சரிங்களா. இது இந்த ஃபார்முலா மெத்தட்ல யூஸ் பண்றோம், அப்படி இல்ல புரியல சார் எங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, இதை டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சரிங்களா. எஸ் which is equal to minus 1 by 4 pi epsilon r. இப்ப லிமிட் அப்ளை பண்ண போறோம், ஆருக்கு பதிலா ஆறு போட போறோம், ஆருக்கு பதிலா இன்ஃபனைட் போட போறோம். சோ இன்ஃபனைட் போட்டா 1 by இன்ஃபனைட் 0, அதனால அது போடவே வேண்டாம் சரிங்களா. இந்த ஆருக்கு பதிலா மட்டும் ஆறு போட்டுக்கலாம் சரி. ஓகே சோ அப்போ மைனஸ் 1 by r அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? எஸ் சோ இங்க பாருங்க இந்த q இங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க சரிங்களா. எஸ் சோ அதனால q மிஸ் பண்ணாம போட்டுருங்க. ஓகே q மிஸ் பண்ணாம போட்டுருங்க. சோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வேணும் பிளஸ் ஆயிடும். ரிமைனிங் 1 by 4 by epsilon r q by r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ் புரியுதா? இது this is important expression, easiest expression. ஓகேவா? எஸ் சோ பாருங்க பொறுமையா பாருங்க, டெஃபினட்டா ஈஸியா புரியுது, இதுல ஒண்ணுமே கிடையாது. this is very 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 important 3 mark question. ஓகேங்களா? எஸ் சோ இந்த क्वेश्चन எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு வேற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Thank you to all, bye bye.